மேஷம். இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வேகம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரனின் கிழமை என்பதால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். மிதுனம். உங்களின் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். கடகம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். மன அமைதிக்காக ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட குழப்பங்கள் தீரும். சிம்மம். உங்களின் நிர்வாகத்திறன் பளிச்சிடும். அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி முடியும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தன்னம்பிக்கை கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர காரிய வெற்றி கிட்டும். கன்னி. இன்று உங்களுக்கு யோகமான நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்து உபகாரங்களில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு மிளகு தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நல்வழி காட்டும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் எளிதில் முடியும். சேமிப்பு உயரும் நாள். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கௌரவம் உயரும் நாள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும்.
மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.